எங்க நாம போறோம் பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு. பியர் கில்ஸ் அவரோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் 2 பேர் முன்ன போயிட்டு இருக்காங்க. இன்னும் பட்டர்ஃப்ளை பீச் வரவில்லை. கோவால உள்ள ஆலமரத்தை பாக்குறீங்களா? இதான் கோவால உள்ள ஆலமரம். இப்ப வாழை தாரே இதுல இருக்கு. அந்த இருக்கு பாருங்க, மலையில காய்க்கிற வாழைத்தாரு கற்பூரவள்ளி. அதுதான் கற்பூரவள்ளி. கோவால இருந்து 3 பாத்து எடுத்துட்டு இருக்காங்க. அதை நாங்க ரசிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா அது வீடியோல தெளிவா தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு. அப்படி இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிப்பா பாருங்க, சுற்றி எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. பயங்கரமான அடர்ந்த காடு. இருட்டில் நாங்கள் வந்து இப்போ வந்து பியர் கில்ஸ் அவரோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி உயிர் வாழுதுன்னு நான் உங்களுக்கு 2 குட்டை போட்ட அக்கா கூட பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம். அது வேற சுற்றிட்டு இருக்கோம் பாருங்க அக்கா. இப்போ என்னன்னா இந்த காட்டில் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறத பற்றி நாங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அந்த 2 குட்டை போட அக்கா போகிறாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க முன்னாடி தெரியும் அந்த 2 குட்டை போட்டு அக்கா போடுறாங்க. அவங்க எங்களோட ஸ்பீடாக வேறு போகிறாங்க. எங்களால் இதுக்குள்ளே நடக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், வெறித்தனமான பீச் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. அதான் பட்டர்ஃப்ளை நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன் ஏரி எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க பாருங்க. இங்கே ஒருத்தன் குரங்கு பண்ணி தருது. எப்படி பாருங்க, குற்றாலத்தில் இருக்க வேண்டியவங்களாம் இங்கே கூட்டம் தான் இப்படி தானே இருக்கும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியான பிளேஸ். ஃபுட்பால் கிரவுண்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இரவு நேரத்தில் இந்த மாதிரி இடத்துல நம்ம டென்ட் போட்டு தங்கினா நமக்கு விலங்குகள் வந்து எல்லா விதமான பாதுகாப்பு இருக்கும். அதனால நம்ம இப்போ டென்ட் போடுறக்கூடிய பொருட்களை சேகரிக்கலாம். வாங்க, கம்பு குச்சி டென்ட் போடுற போது முதல்ல தேவையானது இந்த மாதிரி ஒரு இலை. அப்புறம் தான் மழை, கடும் மழையிலிருந்து நம்ம நல்லா பாருங்க தப்பிக்க முடியும். மறந்துட்டேனா? இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு இது சிரிப்பாக கூட இருக்கலாம், ஆனால் இது உண்மையாக இல்லாது. இது உண்மை. மறுபடியும் நம் அடர்ந்த காட்டுக்குள்ளே செஞ்சு கொண்டிருக்கிறோம். இங்கு சில அமானுஷ்யங்கள் இருக்கு என்று நமக்கு தகவல் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக தான் நமது டீம் இந்த காட்டுக்குள்ளே செஞ்சு கொண்டிருக்கிறோம். இங்கு வாழும் மக்கள் நம்மகிட்ட சொல்வது என்னவென்றால், இரவு 10 மணி அளவில் இங்கு திடீரென சத்தங்கள் எழுவதும் திடீரென யாரோ முன்னால் வருவது போல் போன்ற உருவங்களும் தெரிவதாக நமக்கு தகவல் வெளியாகி கொண்டு இருக்கிறது. முன்னாடி நம்ம 2 ரிப்போர்ட்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க. அதற்காகத்தான் நம் முன்னால் செஞ்சு நம் ஃபீமேல் ரிப்போர்ட்டர்ஸ் பின்னாடி நாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அதனால் கண்ணிமைக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். யாரும் தனிமையில் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். எங்க நாம போகிறோம் பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு. நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் 2 பேர் முன்ன போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப உணர்ச்சிகரமானவங்க. அவங்க வந்து ரொம்பவும் தொழில் பக்தி, ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு நீங்கள் ஈக்குவலே கொடுக்க முடியாது. அவங்களோட வேகத்துக்கு நம்மளால நடக்க முடியல. இருந்தாலும் நம்ம டீம் அவங்களுக்கு ஈக்குவலாக நடக்க ட்ரை பண்ணி அவங்க பின்னாடி நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் உங்களோட மகிழ்ச்சிக்காக மட்டும்தான், யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க செஞ்ச அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குதா? இதே மாதிரி குட்டை போட்டா 2 அக்கா முன்னாடி போடுறா. இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களால் கோவாவில் மட்டுமே சந்திக்க முடியும். வேற எங்கும் கிளைகளும் எதுக்கு போறோம்னா அங்க ஒரு ரகசிய இடம் இருக்கு. அங்க போய் அந்த ரகசிய அறையில் நமக்கு சில அமானுஷ்யங்கள் இருக்கிறதாக நமக்கு தகவல் வெளியாகி உள்ளது. இன்னும் பட்டர்ஃப்ளை பீச் வரவில்லை. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டரே நம்ம கடந்துள்ளோம். 2:89. கடல் சவுண்டே கேட்கல. அக்காவை கண்டுபிடிச்சு விட்டோம். குரங்கு ஓடிட்டு உங்க குரங்கு உங்ககிட்ட காமிக்கலான்னு பார்த்தேன். அது எங்களோட பயங்கரமா ஓடிட்டு, நம்ம இந்த கீரிப்பிள்ள மாதிரி ஓடிட்டு புழுக்குன்னு ஓடிட்டு. இப்போ நம்ம இருந்தாலும் கொஞ்சம் அதுகிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும். ஏன்னா அது நம்ம மொபைல் அப்பிட்டு போயிட்டுன்னு வைங்களேன், நமக்கு மிகப்பெரிய தொப்பி ஆயிரும். அதனால நம்ம கொஞ்சம் கவனமாகவே தான் இருக்க வேண்டும். எங்க இருக்கு? மேலே போயிடுச்சா? அந்த எங்க இருக்குல்ல
காணும். இன்னும் அதிகமான பள்ளத்தாக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிச்சாச்சு. பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு வந்துட்டோம். அந்த பீச் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. ஒரு வழியா நடந்து வந்து பட்டர்ஃப்ளை பீச்சுன்னு வந்தோம். சரியான பீச்சுக்கு வந்துட்டோம். சூப்பரா இருக்கு. சுத்தி மலை. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு வந்தாச்சு. செமையான பீச்சு. இந்த பீச்சுக்கு தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். உங்களை பார்த்தீங்களா, தெரியுதா? அதாவது எதுக்காகனா இந்த மலைக்கு நடுவில் இந்த பீச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பீச்சு சின்னதாக தான் இருக்குது. ஃபாரினர்ஸ் இங்கே நிறையா இருக்காங்க. செம்ம பிளேஸு. ஸோ இந்த இடத்துல கொஞ்ச நேரம் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதான். பீச்சு வேறு லெவலில் தான் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லாயிருக்கும். அந்த பக்கம் மலைகள் தான், ஃபுல்லாக மலை. அங்கிட்ட மலை. இந்த மலைக்கு நடுவில் அந்த பீச்சு. அதனால தான் இது பட்டர்ஃப்ளை பீச்சு. செம்மையாக இருக்குது. நீங்களே பாருங்களேன் இந்த பீச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து பட்டர்ஃப்ளை பீச்சு. இதில் நம்மக்கிட்ட போகிற அண்ணன் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் வந்து இப்போ நம்ம லைட்டாக போய் பேசி விட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஏன்னா யூ ஃப்ரம் Mumbai. We are from Tamil Nadu. I understood. Some YouTube channel. Okay. Like, subscribe, share. Okay. Bye. Okay. ஃப்ரெண்ட்ஸ், அந்த அண்ணா வந்து நமக்கு vlogging-ஆன்னு கேட்டாங்க. நான் பேசுறதை பார்த்து ஆமாண்ணே அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை கொடுத்தாச்சு. செமையான இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்போ நம்ம சேனலில் அப்படி மேலே ஏற போகிறோம். சேனலுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. செமையாக இருக்குது. அப்படி நான் அந்த பீச்சில் வந்து மேலே ஏறிட்டு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏறி நின்று இப்போ நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்க. பட்டர்ஃப்ளை பீச் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களே தான் கோவால இருந்து மூன் பாத் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது சன் பாத் சொல்லுவோம். மூன் பாத் இல்ல, அதனால மூன் பாத். அக்காமார் வந்து சன் பாத் வேற லெவலில் எடுத்துட்டு இருக்காங்க. அதை நாங்கள் ரசிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் அது வீடியோவில் தெளிவாக தெரியாது. இருந்தாலும் நாங்களும் வந்து எங்களுக்கு வந்து சன் பாத் எடுக்க போகிறோம். எங்களுக்கு ஆசை தான். ஆனால் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறோம், தெரியுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் வாழைமரம் பார்த்துருப்பீங்க. கோவாவில் உள்ள வாழைமரத்தை பார்க்குறீங்களா? இதான் கோவாவில் உள்ள வாழைமரம். இப்போ வாழை தாரே இதில் இருக்குது. அந்த அருக்கு பாருங்க, மலையில காய்க்கிற வாழைத்தாரு கற்பூரவள்ளி. அதுதான் கற்பூரவள்ளி. நம்ம ஒரு கற்பூரவள்ளி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நீங்களே அதை பறிக்கிறதுக்கு நம்ம கேங் வந்து ட்ரை பண்ணுது. இல்லை இழுத்து போட்டதா இல்லை, சும்மா இருங்க, சண்டைக்கு வந்துடும்ல. இல்லை, இதெல்லாம் வீடியோ போட்டால் ப்ரூஃபு. உடைக்காத இல்லை உடைக்காத, அப்படியே விட்டுரு. அதை கொண்டு போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? காய் நான் விட்டுரு. ஐயா, சன் பாத் எப்படி இருக்கு? சன் பாத். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வாழை மரம். நம்ம ஃப்ரெண்ட் அந்த கீழே ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான். ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிற மாதிரி. இதான் பட்டர்ஃப்ளை பீச். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வரும், 1 மாதம் கழிச்சு வரல. இல்லை, ஃபுல்லாக உங்களை தான் காமிக்க. நீங்கள் ஒரு செகண்ட் இல்லை, குச்சாலத்துலாம் ஃபுல்லாக காமிச்சிருக்கலாம் காடு. நீங்க தான் கேமரா பார்த்து ஓடுறீல்ல. சரிப்பா, கோவா வரும். என்ன காடு? கண்டிப்பா வரும்.